கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. திட்டப்பணிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரியிருக்கிறது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம். இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது விளையாட்டுத்துறையின் சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் மிக பிரம்மாண்டமாக சர்வதேச அளவில் கிரிக்கெட் மைதானம் ஒன்று அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் அதற்கான பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையிலே திட்டப் பணிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரிய தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் சார்பில் பொதுமக்கள் தனியார் பங்களிப்பு முறையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கு இணைந்து வணிக வளாகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒண்டிபுத்தூரில் சுமார் 20.72 ஏக்கரில் கிரிக்கெட் மைதானமும் 10 ஏக்கரில் வணிக வளாகமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோவையினுடைய வளர்ச்சியை மென்மேலும் மேம்படுத்துவதற்காக சர்வதேச அளவில் கிரிக்கெட் மைதானம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்தியாவில் சென்னை மட்டும்தான், குறிப்பாக சேப்பாக்கம் மட்டும்தான் கிரிக்கெட் மைதானமாக சர்வதேச அளவில் இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக கிரிக்கெட் விளையாட்டை தமிழகம் முழுக்க எடுத்துச் செல்லவும் கோவையை ஒரு முக்கியமான ஒரு கிரிக்கெட் நகரமாக மாற்றவும் தற்போது சென்னை, டெல்லி, மும்பை, கல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் மைதானங்களுக்கு இணையாக தற்போது கோவையில் மிக பிரம்மாண்டமான ஒரு கிரிக்கெட் மைதானத்தை தமிழ்நாடு அரசு கட்ட இருக்கிறது. இதன் அடிப்படையிலே அங்கு வணிகமும் பெரிய அளவு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பொதுமக்களுடைய வேலைவாய்ப்பும் அதிகரிக்கப்படும். அதன் அடிப்படையிலே தற்போது கோவையில் தமிழ்நாடு அரசு அறிவித்தபடி அதற்கான டெண்டர் பணிகளை தற்போது தமிழ்நாடு அரசு துவங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.